ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கப்பு துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 2 பச்சை மிளகாய், தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம தேவையான காய்கள் சேர்த்துக்கலாம். 2 கேரட் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச காயை நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த காய் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட மல்லித்தலை சேர்த்து இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 பல் பூண்டு எடுத்து அதை தட்டி அது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்ந்து நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பை அதில் கலந்துக்கோங்க. சாம்பாரை சேர்த்துக்கோங்க. சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.